எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலா நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 20ஆம் தேதி. ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்குங்க. இது என்ன சார், இந்த இன் ப்ராக்ரஸ்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இன் ப்ராக்ரஸ் வந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீங்க டிஎஃப்சி சென்டர் போலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றேன். யாரு பயப்படணும், இந்த இன் ப்ராக்ரஸ பார்த்து யாரெல்லாம் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, இது மாதிரியான இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான கைடன்ஸ்க்கான சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்த இன் ப்ராக்ரஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸுக்கு இன் ப்ராக்ரஸ்னு இருக்கு. இன் ப்ராக்ரஸ்னா என்ன அர்த்தம்? இது நம்ம பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த இன் ப்ராக்ரஸ்னு இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங்ல உங்களோட சர்டிபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து இன்னும் டிஎஃப்சி சென்டரால கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணி முடிக்கப்படல அப்படிங்கிறது தான் இன் ப்ராக்ரஸோட மீனிங். ஓகேங்களா? பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கறனால உங்களோட சர்டிபிகேட்ஸை வந்து எடுத்து அவங்க எல்லாமே செக் பண்ணி ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் டிலே ஆகும் சார். இதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த எதுக்கோட அர்த்தம், இன் ப்ராக்ரஸோட அர்த்தம் இதுதான். ஆனா இந்த இன் ப்ராக்ரஸ்னு வந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ போர்ட்டல்ல போயிட்டு நீங்க அடிக்கடி நீங்க லாகின் பண்ணி உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலா நாளைக்கு லாஸ்ட் டேட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரு போய் பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன். இப்போ உங்களோட அப்ளிகேஷனை வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம். உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிருச்சா இல்லையாங்கிறது அதை அங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட மெயிலையோ இல்ல எஸ்எம்எஸ்ஸையோ அடிக்கடி செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஏதாவது மிஸ்டேக் இருக்கு இல்ல கம்ப்ளீட்டட் ஆயிருச்சுனாலுமே மெயில் வரும். ஓகேங்களா? அந்த டேட்க்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இது மாதிரி மெயிலையும் சரி எஸ்எம்எஸ் நார்மல் மெசேஜும் சரி நீங்க செக் பண்ணிட்டு இருங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த விஷயத்தை வந்து நீங்க கம்பல்சரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. டிஎஃப்சி சென்டர் போலாமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நானே பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற விஷயம் வந்து டிஎஃப்சி சென்டர் போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஆன்லைன் மோடு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நான் ஏன் சார் டிஎஃப்சி சென்டர் போகணும் அப்படின்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா சில விஷயம் இருக்குங்க. டிஎஃப்சி சென்டர் போறதும் இருக்கு. போகாம யார் போக தேவையில்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க போக தேவையில்ல. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 7.5 எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா ஒன்றும் தேவையில்ல. இன் ப்ராக்ரஸ்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் டேட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்களா? இதே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா நீங்க கவலைப்பட போறதில்ல. கண்டிப்பா. இப்போ நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறனால எனக்கு இன்னும் இன் ப்ராக்ரஸா இருக்கு சார். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளமா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க டிஎஃப் சென்டர் போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 100% எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கம்ப்ளீட்டட் ஆயிருங்க. சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறப்போ தான் நமக்கு அந்த பதட்டம் தெரியும். ஏன் இன்னும் இன் ப்ராக்ரஸ்லயே இருக்கு அப்படிங்கிறது. தப்பில்ல. நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்டிபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனோட டெட்லைன் ஆக்சுவலா நாளைக்கு அப்படிங்கிறனால, அதனால தான் நம்ம கொஞ்சம் கவலைப்படுறதா இருக்கு. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளோடது மேபி ரிஜெக்ட் ஆயிருமா? இல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அத நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் தாராளமா பார்க்கலாம். மேஜரா இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்க. கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அன்அஃபிஷியலா சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்டப்போ, நமக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்து சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் 20th வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. அத வந்து இன்னும் அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதனால கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லா இடத்துக்குமே கம்ப்ளீட்டட் வர வாய்ப்பு இருக்கு. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சில ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நீங்க டிஎஃப்சி சென்டர் போய் பார்க்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா தாராளமா போய் பாருங்க. இதுதான் இந்த இன் ப்ராக்ரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. நீங்க தாராளமா நேர்ல போய் விசிட் பண்ணலாம். இல்ல தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்ததுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.